வணக்கம் இந்தியா. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் எண்டட் மார்ஜினலி லோவர்னு சொல்லலாம். 32 புள்ளிகள் குறைந்து 24,219 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது, அதனால் ஏர்லி கைடன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அது வந்து தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. எலிவேட்டட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், அதுமாரி ப்ரெஷர் இன் குளோபல் மார்க்கெட், அதுவும் பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸை ரொம்ப காஷியஸாக வச்சிட்ருக்கு. மேலும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 0.41% மேலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஓப்பன் ஆச்சு. அபவ் 24,300 மார்க், இன்ட்ராடே ஹை 24,313. பட் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் டு ஹோல்டுன்னு சொல்லலாம். ஸோ செல்லிங் ப்ரெஷர் எமர்ஜ் ஆச்சு ஆஃப்டர் ஹவரிங் அரௌண்ட் 24,250 zone இன் த மார்னிங். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த செல்லிங் வந்து ஒரு 11 மணிக்கு இன்டென்சிஃபை ஆச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை வந்து கீழே இறக்கி 24,144.30 லோவுக்கு கொண்டு வந்தது. தென் ரெக்கவர்டு ஸ்லைட்லி ஃப்ரம் த டேஸ் லோ, பட் ரிமைன் பார்த்தோன்னா நெகட்டிவ் டெரிட்டரி அட் த க்ளோஸ்ன்னு சொல்லலாம். 2 நாள் ஏறினதை இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டானுங்க. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 3% ஏறி இருக்கு, 11.5. பிரெண்ட் குரூடு தான் மெயின் கீ கல்பிரட்டு. அது இன்றைக்கி ஆனால் ஒரு மாதிரி ஒரு $91 per பேரலாக கொஞ்சம் ஈஸாக இருக்குது. ஸோ புக்குடு, ஏன்னா மெயினாக வந்து கண்ணாபுரம் இருந்தால் அதையும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கள்ல. இந்த ரீசன்ட் ரேலியில் அது ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்திருக்கு. ட்ரம்ப் வந்து வித்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓவர் டைட்டர் சப்ளை இருக்கிறதுனால ஒரு டஃபர் யூஎஸ் சாங்ஷன் எகெயின்ஸ்ட் ஈரான், தென் டிஸ்ட்ரப்ஷன் இன் ஈரான் ஆயில் ஷிப்மெண்ட்ஸு, இந்த கண்டினியூடு டென்ஷன் இந்த ஹார்மஸ் ஜலசந்தியில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் இந்த க்ரூட் ஆயிலில் ஒரு ஏற்றம் இருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ். மிட் கேப்பும் ஒரு 0.13% ஏறி இருக்குது, ஸ்மால் கேப் 0.26% இறங்கியிருக்குது. அதுவும் 2 நாள் ஏறினது இறங்கியிருக்கு. 11 செக்டாரில் 5 செக்டார் ஏறி இருக்குது. அதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா மெட்டல், ரியாலிட்டி, எனர்ஜி ஏறி இருக்குது. பிஎஸ்யூ பேங்க், மீடியா அண்ட் ப்ரைவேட் பேங்க் நல்ல வீழ்ச்சியை தழுவியுள்ளது. இன்றைக்கி மொத்தம் 1,412 பங்குகள் அட்வான்ஸ், 1,777 பங்குகள் டிக்ளைன். ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை எகைன் மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இண்டால்கோ, டாடா ஸ்டீல், ஹெச்எல் டெக் அண்ட் டாக்டர் ரெட்டி ஏறிய பங்குகள். இறங்கினதில் எஸ்பிஐ லைஃப், அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பிஎல் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைக்கி வந்து இந்த ஹிண்டால்கோ ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இன் நிஃப்டி 50 பர்ஃபார்மன்ஸ். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் விஎம்எம் விஷால் மெகா மார்ட் கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. ரீஅப்பாயிண்டட் குரேந்தர் கபூர் அஸ் அ மேனேஜிங் டைரக்டர். அதுமாரி கியூபீட் அண்ட் பைன்லேப் பார்த்தோன்னா ஆந்தம் பெயின்சன்ஸ் இது எல்லாமே ஒரு 0.5% 1.5% ஏறி இருக்கு. ஸோ அது வந்து என்ன, அந்த எஃப்டிஎஸ்சியில் செமி இண்டெக்ஸல் ரிவ்யூவில் உள்ளே வருதுங்க. ஸோ ரிவைஸ்ட் இண்டெக்ஸ் கம்போசிஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் செப்டம்பர் 21. அப்போ மார்க்கெட்டில் ஒரு ஆட்டம் இருக்கும், அதனால் நீங்கள் தேதியை குறித்து வச்சுங்க. மேலும் இன்றைய தினம் 163 பங்குகள் 52 வீக் ஐயையும், 105 பங்குகள் 52 வீக் லோ, 149 அப்பர் சர்க்கியூட்டு, 100 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. தங்கம் 1,320 ரூபாய் அதிகரித்து 1,63,000. வெள்ளி 253 ரூபாய் அதிகரித்து 2,46,000. க்ரூட் ஆயில் 186 ரூபாய் இறங்கி 8,173 மணிவாகி கொண்டிருக்கிறது. அதுபோல் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் ஒரு பெட்டர் வால்யூமாக இருக்குது, 42 லட்சம். பேங்க் நிஃப்டியும் ஒரு 8.96. அதாவது கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து மார்க்கெட் முடிவடைந்து ஒரு நல்ல ஃபேஸுக்கு வந்திருக்குன்னு நினைக்கலாம். மேலும் நாளைய தினம் சந்தைகள் வந்து மந்த்லி க்ளோசிங் இருக்குது. மேலும் நண்பர்களே, நாளை தினம் வாங்குவதை வியாழக்கிழமை தான் விற்க முடியும், புதன்கிழமை விற்க முடியாது. அதனால் டெலிவரி பேஸ்ட் பையிங்கில் கேர்ஃபுல்லாக இருங்க. 4-5 நாள் வாங்குற மாதிரி இருந்தால் நாளைக்கு வாங்கலாம். நாளைக்கு வாங்கி புதன்கிழமை விற்கிறதுல பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.